அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரியா சமையல். தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரச பவுடர் அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான சாமானெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துருக்கிறேன், அதை இதில் போட்டுக்கலாம். பருப்பு ஒரு 10 செகண்ட்ஸ் வறுத்துக்குங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் குருமிளகு எடுத்துருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிற ரசத்துக்கு மட்டும்தான் இந்த பவுடர் அரைக்கிறேன். 1 காஞ்ச மிளகாய், 4 கருவேப்பிலை, இதையும் இதில் வறுத்துக்குங்க. எல்லா சாமானும் நல்லா வறுத்தாச்சு. இது ஆறினதும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். மூணு தக்காளி சேர்த்துருக்குறேன். இந்த தக்காளி நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகும் தக்காளி வேகிறதுக்கு. தக்காளி வெந்துருச்சு பாருங்கள், ஸ்கின் தனியாக வந்தது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளியை ஆற விடலாம். ஆறினதுக்கப்புறம் ஸ்கின்னை எடுத்துட்டு தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பூண்டு 4 பல் பூண்டை இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கட்டும். 3 தக்காளியை தோல் எடுத்துட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன், ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் அரைச்சி வச்ச ரச பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. தண்ணி சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் ஆகும். நுர கட்டி வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரசம் ரெடி ஆயிடுச்சு.